செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கான வைகாசி மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலேயே இப்பொழுது ராகுவும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த மாதத்திலே உங்களுக்கு தொழில்துறையிலே நல்ல விருத்தி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. வெளிநாடு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகளும் விரைவில் காத்திருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் செய்யலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் இருப்பது, புத்திசாலித்தனமாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். மனைவியால் தனலாபம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் இருப்பது இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வுகள் கிடைக்கும். நீங்கள் தைரியமாக செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த மாதம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்குரிய சுன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு உடல் உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதற்குரிய மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தையும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு கேது பகவான் இருக்கிறார். மனைவின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கள் என்றால் 7ஆம் இடத்தில் கேது பகவான் நட்பு பலத்துடன் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே உங்கள் மனைவின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்குரிய சுக்கன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது லட்சுமிகரம். பழைய பாக்கிகள் வசூலாகும், தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும், தாராள பணப்புழக்கங்கள் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கன் 3ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் நன்று. மேலும் 9ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். தந்தை உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். 10ஆம் இடத்திற்குரிய குருபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது தொழில்துறையில் சில காலம் தொய்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கும், அல்லது நீங்களாகவே தொய்வுகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். இருந்தாலும் எதிர்காலம் சிறப்பாக இருப்பதனால் தொழிலை பற்றி கவலைப்பட வேண்டாம். விரைவில் நல்ல தொழில் அமைந்துவிடும். இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை தேட வேண்டாம். வேறு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விட வேண்டாம். அவ்வாறு இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை தேடினால் சில மாதங்கள் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருப்பது லாபத்திற்கேற்ற விரயம் இருக்கும், விரயத்திற்கேற்ற லாபமும் இருக்கும். 12ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பது உங்களுக்கு தொழில்துறையில் விருத்தி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. இந்த மாதத்தில் செலவினங்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வருமானம் கிடைக்கும், வருமானத்திற்குரிய செலவினங்களும் இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு 7 சனி நடந்து கொண்டிருப்பது செலவினங்கள் அதிகமாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீங்களாகவே சுப செலவுகளை செய்யுங்கள். அதன் மூலமாக வீண் விரயங்கள் ஆகாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்தவரை கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. கடன் வாங்காமல் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு இருப்பதனாலும் தற்சமயம் 7 சனி நடந்து கொண்டிருப்பதனாலும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக சிரமங்கள் குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அடுத்து இந்த மாதம் மீனராசியிலே பிறந்த நல்ல நாட்கள், மீனராசியிலே பிறந்து பூரட்டாதிலே பிறந்த நல்ல நாட்கள் வைகாசி 13, 21, 28, 30 இந்த 4 நாட்கள் பூரட்டாதிலே பிறந்த நல்ல நாட்கள். நல்ல நேரம் என்று பார்த்தால் பூரட்டாதி 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 13ஆம் தேதி மே 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை நல்ல நேரம். அடுத்து பூரட்டத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 21ஆம் தேதி ஜூன் 3 திங்கட்கிழமை காலை 5:58க்கு பிறகு 6:58 வரை, பகல் 12:18க்கு பிறகு 1:58 வரை, இரவு 5:58க்கு பிறகு 8:58 வரை நல்ல நேரம். அடுத்து பூரட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 28ஆம் தேதி ஜூன் 10 திங்கட்கிழமை காலை 5:59க்கு பிறகு 6:59 வரை, பகல் 12:19க்கு பிறகு 1:59 வரை, இரவு 5:59க்கு பிறகு 8:59 வரை நல்ல நேரம். அடுத்து வைகாசி 30ஆம் தேதி ஜூன் 12 புதன்கிழமை காலை 9:08க்கு பிறகு 10 மணி வரை, பகல் 1:56க்கு பிறகு 3 மணி வரை,
மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 10 மணி வரை நல்ல நேரம். அடுத்து உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் நல்ல நாட்கள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 6, 20, 27 இந்த 3 நாட்கள் மிக நல்ல நாட்கள். நல்ல நேரம் என்று பார்க்கும்போது உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 6ஆம் தேதி மே 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை, மாலை 1:56க்கு பிறகு 4:30 வரை, இரவு 8:56க்கு பிறகு 11:56 வரை நல்ல நேரம். அடுத்து உத்திரட்டாதியில் பிறந்த வைகாசி 20ஆம் தேதி ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:28க்கு பிறகு 9:58 வரை, மாலை 1:58க்கு பிறகு 4:30 வரை, இரவு 8:58க்கு பிறகு 11:58 வரை நல்ல நேரம். அடுத்து உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 27ஆம் தேதி ஜூன் 9 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:29க்கு பிறகு 9:59 வரை, மாலை 1:59க்கு பிறகு 4:30 வரை நல்ல நேரம். அடுத்து ரேவதியில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். வைகாசி 13, 21, 27, 30 இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 13ஆம் தேதி மே 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26 முதல் 9:56 வரை நல்ல நாட்கள், நல்ல நேரங்கள். அடுத்து ரேவதியில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 21ஆம் தேதி ஜூன் 3 திங்கட்கிழமை காலை 5:58 முதல் 6:58 வரை, பகல் 12:18 முதல் 1:58 வரை, மாலை 5:58 முதல் இரவு 8:58 வரை நல்ல நேரம். அடுத்து ரேவதியில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 27 ஜூன் 9 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:29 முதல் 9:59 வரை, மாலை 1:59 முதல் 4:30 வரை நல்ல நேரம். அடுத்து ரேவதியில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 30ஆம் தேதி ஜூன் 12 புதன்கிழமை காலை 9:08 முதல் 10 மணி வரை, பகல் 1:56 முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 10 மணி வரை நல்ல நேரம். இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். எம்மால் கொடுக்கப்பட்ட அனைத்து நாட்களும் உங்கள் நட்சத்திரத்துக்கு மிக மிக நல்ல அற்புதமான தாராபலன் உள்ள சுப நட்சத்திரங்கள். மேலும் சொல்லப்பட்ட நேரங்கள் அனைத்துமே சுபஹோரை நல்ல நேரங்கள். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் அடிப்படையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் இந்த நாட்களில் இந்த நேரங்களில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது. இந்த நாட்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் காரியத்தை செய்து அதை நீங்கள் சாதித்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இவ்வாறாக மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கான வைகாசி மாதத்திய ராசி பலன்களை பற்றியும் நல்ல நேரங்களை பற்றியும் பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.